வணக்கம் மக்களே, வெல்கம் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். தீபாவளி வந்துருச்சு. விதவிதமா ஸ்வீட்டு காரம்னு செய்யறதுல எல்லாரும் பரபரப்பா இருப்பீங்க. சரி, நம்ம வீடியோல இன்னைக்கு வந்து ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு வாயில போட்ட உடனே கரைஞ்சு போற மாதிரி மைசூர் பா ரெசிபி தாங்க இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். 250 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கடலை மாவை ஒரு ஜலிப்புல நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கடலை மாவு நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சக்கரை பாகில் போடும்போதே அந்த பச்சை வாசனை போயிடும். அதனால நம்ம இப்படி டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போ கடலை மாவு நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இந்த கடலை மாவு நம்ம ஒரு பவுலில் போட்டுடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த பேனில் வந்துட்டு 300 ml நெய் சேர்த்துருக்கிறேன். 150 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 450 ml சேர்த்துருக்கிறேன். இந்த நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாகக்கூடாது. கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துடலாம். ஒரே அடியாக நிறைய சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். விஸ்க் இல்லை அப்படின்னா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வருங்க. நீங்கள் எப்படி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நான் பாதி நெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன், பாதி நெய் தனியாக வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 கப்பு சர்க்கரை யூஸ் பண்ண போகிறேன். மொத்தத்தில் 3+1 அப்படிங்கிற கணக்கு தாங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 3 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். சீனி 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். சீனி உங்களுக்கு கம்மியாக, இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் 100 கிராம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பாருங்கள், இந்த கேக்கு மோல்டில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேன். எல்லா இடமும் படுற மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் பவுல் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கொயர் பவுலில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் ஸ்டீல் பிளேட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட கேக் மோல்டு இருக்கனால நான் கேக் மோல்டு யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு கம்பிப்பை தான் வந்துருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவு நெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும், கலரும் சேஞ்ச் ஆயிரும். மீதம் இருக்கிற நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தாங்க இதை செய்யணும். இப்போ பாருங்கள், அப்படியே குமுள் குமுளாக வருது பார்த்தீங்களா? அந்த கடலை மாவு வந்து அப்படியே நல்லா வெந்து வருது. அப்படியே வெந்து ஹல்வா பதத்துக்கு வரணுங்க. ஹல்வா பதத்துக்கு வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மோல்டில் அப்படியே போட்டுடலாம். பார்த்தீங்களா? இப்போ சைடில் எல்லாம் ஒட்டாமல் அப்படியே சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். உடனே எடுத்து போட்டணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணால் அடுத்த நிமிஷமே நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கிடணும். இங்கே பாருங்கள், உடனே எடுத்து போட்டுடணும், இல்லைன்னா கெட்டி ஆயிரும். இப்படி போட்டுட்டு தோசை திருப்பியால் லேசாக மேலே வந்து லெவல் பண்ணி விட்டுருங்க. மேலே வந்து ரொம்ப ஷேப் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே திருப்பி போட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். லேசாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்துருக்கிறேன். 3 மணி நேரம் இல்லைனா 4 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நான் மொத்தம் 3 மணி நேரம் வச்சேங்க. பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு. இனி நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். நான் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ஸ்கேல் யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒரே மாதிரி லெவலாக வருங்க. ஈஸியாகவும் இருக்கும். இப்படி நேராகவும் இப்படி இடையில ஒரு கோடும் போட்டுருங்க. இப்போ சறுக்குன்னு வெட்டிட வேண்டியதாங்க. வேலை ஈஸியாகவும் இருக்கும், நல்ல லெவலாகவும் இருக்கும்.
பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். கேக் கட் பண்ற கத்தி வச்சு இப்படி வெட்டிருங்க. இங்க பாருங்க, கட் பண்ண உடனேயே அப்படி புடிஞ்சு போகுது. அவ்வளோ சாஃப்டா இருக்குது. நான் இப்போ ஒரு பிளேட்ல வச்சிருந்தேங்க பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. அப்படி டங் அப்படின்னு உடையுது பாருங்க. ஆஹாஹா! நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.